ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படிங்கிறத பத்தி நெறைய பேருக்கு நெறைய விதமான ஆர்வங்கள் வந்துருச்சு ஐயா. நீங்க ம். சொன்ன மாதிரி. அது எப்படி இருக்கும்? அது எப்படி வழிபாடு பண்ணணும்? அதனால நமக்கு என்ன பலன்கள் கிட்டும்? அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கி மக்களுமே போக ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே ஸ்ரீசக்கரத்த வழிபாடு பண்ணோம்னா, உங்களோட வாழ்க்கையிலயா இருக்கட்டும், இல்ல உங்களோட குடும்பத்திலயா இருக்கட்டும் ஒரு மாற்றம் வரும். அந்த வழிபாடு கண்டிப்பா. இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள். ஸ்ரீ சக்கரத்துல இல்லாத தேவதைகளே கிடையாது. ம். அதுதான் ஒரு சிறப்பு. நவக்கிரகாதிபதி சிவபெருமான்லேருந்து மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லா தேவதைகளும் ஸ்ரீ சக்கரத்துல இருக்கு. ம். அப்படிங்கும்போது ஸ்ரீ சக்கரத்துல நீங்கள் யாரை வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் உங்களுக்கு அருளாசி கொடுக்கும். ம். 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 இருக்கிற இடம் அப்படி. அப்ப பூஜை அதுதான். அறையில ஸ்ரீசக்கரத்த ஆமாம். வச்சா மட்டும் போதும் ஐயா. போதும். வச்சு வழிபாடு பண்ணால் போதும். இந்த ஸ்ரீ சக்கரம் எப்படி செய்யணும்னா 5 வித உலோகத்தில் செய்யணும். ஆ. இல்லைன்னா கல், அப்படி இல்லைன்னா மண். ஓ! இந்த 3க்கு தான் அங்கே பவர். இதே ஸ்ரீ சக்கரம் ஒரு முறைப்படி ஒரு ஆளினுடைய ஜாதகப்படி தாம்பரத்தில் ஒரு ஆள் செஞ்சு கொடுத்தோம். யாரோ சொன்னாங்களாம் அதில் ரேகை இல்லை, அதில் படி இல்லை, அதில் கோடு இல்லைன்னு சொன்னாங்களாம். அதனால் அவர் திரும்ப கொடுத்துட்டார். அதுதான் சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூரம் வாசனைன்னு. சில ஆட்கள் வந்து இந்த கம்யூனிட்டி ஈகோ இன்னும் போகலை. ம்ஹ்ம். கம்யூனிட்டி ஈகோ அந்த ஈகோ இன்னும் போகலை. இவன் சொல்லுதானே, இவன் ஒரு நான் பிராமின், இவன் சொல்லுதானே, இவன் எப்படி சொல்லலாம், இது எங்களுக்கு பாத்தியப்பட்டதில்ல அப்படிங்கக்கூடிய எண்ண பரிமாற்றம் அவங்கள்ட்ட உறைஞ்சிருச்சு. பிராமணர்கள் கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணுறதுக்கு ரைட்டு கிடையாது. உள்ளே கோயில் பூஜை பண்ணுற ஆதிசைவரை தான் பூஜை பண்ணணும். வேதம் படிக்கிறாங்க, படிக்கலைன்னு சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய காயத்ரி ஜெபத்தால் தான் இன்றைக்கி உலகம் இயங்கிட்டுருக்கு. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் அந்த தகுதியில் இல்லை. ம். இன்னும் குக்கிராமங்களில் பிராமணர்கள் இருக்காங்க. அவங்க இன்றைக்கும் முறைப்படி காலையும் மாலையும் அந்த காயத்ரி ஜெபம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆளாவது நல்லவன் இருப்பான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். இப்போ அவங்க வந்து அடுத்தவன் ஆன்மீகத்தை பேசினா அவங்கள பற்றி பொறாமப்படக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி இருக்கவன் இருக்கான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க.